அப்படி என்னத்துக்குடா இந்த அளவுக்கு அடிவுடிப்பட்டு இருக்கிறீங்க? அஸ்லாமு அலைக்கும் டிபிஎஸ் 30 நாள் நோம்பு பயணத்தில் இன்னைக்கு நாள் 14. சருக்குரிய சாப்பாடுலாம் சலார்னு சாப்பிட்டுட்டு சுபக்குரிய வழியா சுமூகமா முடிச்சிட்டு இன்னைக்கு வந்து பார்த்தா அவ்வளோ ஆர்வமா இதை உத்து பார்த்து விளையாடிட்டு இருக்கானுங்க. புதுசா விளையாட்டு நாங்க அப்டேட் பண்ணி என்ன விளையாட்டுண்டா கல்பந்து இந்த வரைக்கும் அந்த கல்லு கறிஞ்சா அங்கே ராக்கோல் கறியுது இதான் விளையாட்டுங்க. இடையில இவனோ ஏன் சண்டை அடிக்காண்டா எதிரணியில் இருக்கிற ஒருத்தனுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு எரிஞ்சு ஓட்டான். அதால இந்த சண்டை இடையிலன்னா நானாச்சும் பரவாயில்ல கொஞ்ச நேரம் சிரிச்சு போட்டு அவனோட யார பக்கம் நீதிரிக்கு யார பக்கம் அநீதிரிக்குன்னு கேட்டுட்டு இருந்தேன். இங்க பாருங்க கீழே ஒருத்தன் இருக்கா என்ன செஞ்சுட்டு நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. வழியா சண்டை முடிவுக்கு வந்துச்சு. அதோட சேர்ந்து விளையாட்டு முடிஞ்சிச்சு. அதோட நான் வீட்டை போய் தூங்கி எழும்புறதுக்கு லுகராவினுச்சு. அதை தொலைவிட்டு இங்க திரிஞ்செடுக்க மாதிரி வெட்டுச்சு. அதுக்கப்புறம் இஃப்தாருக்குரிய சாப்பாடா செஞ்சு முடிச்சிட்டு இஃப்தாரை முடிச்சிட்டு காசிக்கான விளம்பரம் ஒன்றுக்கு போயிருந்தேன். அதோட சேர்த்து ஒரு சோடி உடுப்பும் வாங்கிட்டு உங்கள்கிட்ட பொய்யெல்லாம் சொல்ல நான் விரும்பல. காசி வருவாங்கன்னு சொல்லி கடையை பத்தி பொய்ய சென்னி என்று அப்படியெல்லாம் ஒண்டி இல்லை. அவங்கள்ட்ட என்ன இருந்திக்கோ அதை காட்டிருக்கேன். இப்படி ஒரு கடை இருக்குன்னு தெரியாம இருந்தவங்க கொஞ்சம் நஞ்ச பேராச்சு தெரிஞ்சிருப்பாங்க. இல்ல நீங்களும் தெரியாம இருக்கிறீங்கன்னா தெரிஞ்சிக்கங்க. நேத்து போட்ட வீடியோல ஃபுல்லா போட்டிருக்கேன். அண்டே நாள் அங்கேயே முடிஞ்சு பார்க்கணும்னு தோணுனா அந்த வீடியோவை பார்த்துக்கலாம். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.